இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா. விவரங்களை பதிவு செய்யலாம். பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக தற்பொழுது மேலும் 2 பேரை தேசிய புலனாய்வு அமைப்பானது தற்பொழுது கைது செய்திருக்கிறது. மேற்கு வங்கத்தில் பதுங்கியிருந்த இவர்கள் 2 பேரும் தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை என்ஐஏ ஆனது வெளியிட்டுள்ளது. மிக முக்கியமாக முஷாபிர் ஹுசைன் தாஹிர் மற்றும் அப்துல் மஹதீன் அஹமத் தாஹா உள்ளிட்ட 2 பேரை தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக கைது செய்துள்ளதாக தற்பொழுது என்ஐஏ அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டது. ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் பெயர் மாற்றம் செய்து இவர்கள் பதுங்கியிருந்ததாகவும் அதன் அடிப்படையில் கிடைக்கப்பட்ட தகவல் அடிப்படையில் தேடுதல் வேட்டை என்பது நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது அவர்கள் 2 பேரும் மேற்கு வங்கத்தில் கைது செய்யப்பட்டுள்ளதாக என்ஐஏ அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் சம்பவத்தில் தொடர்புகள் குறித்து பல்வேறு தகவல்களானது இருக்கும் பட்சத்தில் அதை உடனடியாக தேசிய புலனாய்வு வழங்க வேண்டும் என்ற பல்வேறு அறிவிப்புகளையும் அவர்கள் வெளியிட்டிருந்த நிலையில் தற்போது இன்ஃபார்மன்ட் ஒருவருடைய தகவல் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை என்பது நடைபெற்றுள்ளதாக என்ஐஏ அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த விவகாரம் தொடர்புடைய மேலும் சிலர் வரும் அடுத்த ஒரு சில வாரங்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் இந்த விசாரணை என்பது குண்டுவெடிப்பு தொடர்பான விசாரணை என்பது மேலும் துரிதப்படுத்தப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது என்ஐஏ அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார்கள். மேற்கு வங்கத்திலிருந்து இந்த 2 பேர், அதாவது முஷாபிர் ஹுசைன் தாஹிர் மற்றும் அப்துல் மதீன் அகமது தாஹா ஆகிய 2 பேரும் தான் தற்பொழுது இன்று அதிகாலை என்ஐஏ அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுசித்ரா.